கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். 27ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே, இந்த வசனத்திலே, இந்த வார்த்தையிலே இந்த சங்கீதக்காரன் 3 விதமான காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, கேட்க வேண்டும்; 2வது, இறங்க வேண்டும்; 3வது, உத்தரவு அருளி செய்ய வேண்டும். அவருடைய ஜெபம் பாருங்கள், எவ்வளவு பாருங்கள், இப்படியாக ஜெபிக்கிறார் என்று சொல்லி. இந்த நாளில் கூட நாம் கூட எப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்பதையெல்லாம் இந்த வார்த்தை கொண்டு நம்மை நாமே கூட ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ அந்த நாட்களில் கூட ஆண்டவர் நாம் ஜெபிக்கும்போது நமக்கு இறங்க வேண்டும், நமக்கு இறங்க வேண்டும், நாம் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்க வேண்டும், நமக்கு பதில் தர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த நாட்களில் கூட நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இறங்கி உத்தரவு அருளி செய்ய வேண்டும். அநேக சூழ்நிலையில் என்ன சம்பவிக்கிறது இல்லை, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதே இல்லை. நான் கூட நினைக்கிறேன், இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய ஜெபத்தில் தான் ஜெபித்த போது அவருடைய ஜெபம் கேட்கப்படலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் இப்படியாக அவர் மிகவும் தாழ்மையாக இறங்கி ஜெபிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், எப்படியாக அவர் ஒரு தாழ்த்தி ஜெபிக்கிறார் பாருங்கள், ஒரு மனசலிவோடு ஜெபிக்கிறார் பாருங்கள். அவர் ஒரு அதிகாரத்தோடு ஜெபிக்கலை. இன்றைக்கெல்லாம் அநேக ஜெபிச்சு அப்படி ஜெபிப்பாங்க, ஆண்டவரே நீர் இதை செய்தாக வேண்டும், இதை தந்தாக வேண்டும், இப்படி ஆண்டவரே என்று சொல்லி ஒரு அதிகாரப்படுத்தி ஆண்டவரோடு ஜெபிப்பார்கள். ஆனால் இவரோ தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார். ஆண்டவரே எனக்கு இறங்கும், என் கூப்பிடுதலை கேளும், எனக்கு உத்தரவு வரலும் என்று சொல்லி. ஆனால் இந்த நாட்களில் கூட நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்காதபடி சத்துரு பல விதத்தில் என்ன பண்ணுறான், கிரியை செய்கிறான். அப்போ அந்த நாட்கள் கூட நம்ம ஜெபத்தை கேட்காதபடி தடை செய்கிற காரியங்கள் என்ன? அதில் ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நம் ஜீவிதத்தில் காணப்படும் போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம், எத்தனையோ காலங்கள் ஜெபிப்போம், எத்தனையோ வருஷங்கள் ஜெபிப்போம், அந்த ஜெபத்திற்கு என்ன வராது, பதில் வராது. அப்போ இந்த நாட்கள் கூட நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் வராமல் தடை செய்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. அதில் ஒரு சில காரியங்களை, ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அப்போ அது ஜெபத்துக்கு எப்படி காணப்படுகிறது, ஆண்டவர் பதில் தராத வண்ணம் சத்துருவாக காணப்படுகிறது. ஆனால் அது போன்ற சுபாவங்கள் நமக்குள் இருக்கும், ஆனால் நமக்கு அது தெரியாது. நாம் என்ன பண்ணுவோம், எப்போதும் போல் ஜெபித்து கொண்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம், ஆனால் பதில் வராது, பதில் கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த போன்ற சுபாவங்கள் நமக்குள் இருக்கிறதா என்பதை முதலாவது நாம் ஆராய்ந்து பார்த்து அதையெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அப்போ முதலாவதாக நமக்குள் என்ன இருக்குது, மறைவான துணிகரமான பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாட்களுக்கு கூட இந்த மறைவான துணிகரமான பாவம் ஏதாவது நமக்குள் காணப்படுகிறதா? அதை கூட 1 யோவான் 3:5 நாம் வாசிக்கிறோம். சங்கீதத்தில் 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், தன்னுடைய பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகிறார். அப்போ இந்த நாட்கள் கூட இது போன்ற பாவத்தின் வல்லமை நம்மை பிடிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் முதலாவதாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படியாக நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது தேவன் அந்த பாவத்தின் வல்லமிருந்து விடுவித்து ஒரு சரியான பாதையில் நடத்துவார். 2வதாக அறியாமையின் பாவம். என்னாகாமம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அறியாமல் செய்கிற பாவம். நம்ம என்ன பாவமாக இருக்கும், அதை நமக்கு தெரியாது, பாவம்னே தெரியாது. அப்படியா அந்த பாவத்தின் வல்லமைக்கு நாம் என்ன செய்வோம், அந்த பாவத்தின் வல்லமைக்கு நாம் கட்டப்பட்டிருப்போம். இதுதான் அறியாமல் செய்கிற பாவம் என்று சொல்லுவார்கள். பாவம் நமக்கு தெரியாது, பாவம் செய்கிறது பாவம் என்றே நமக்கு தெரியாது. அதான் அறியாமையின் பாவம். 3வதாக துணிகரமான பாவம். என்னாகாமம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, துணிஞ்சு செய்கிறது, துணிகரமாக செய்கிறது. பாவம் தெரியும், ஆனால் அதை அறிந்திருந்த போது என்ன பண்ணுவாங்க, துணிகரமாக செய்வாங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்கள் கூட நமக்குள்ள அப்படிப்பட்டதான துணிகரமான பாவம் காணப்படுகிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக தேவனுக்கு எதிரான பாவம். தேவனுக்கு எதிரான பாவம் என்று சொல்லும்போது சங்கீதம் 51:3-4 வாசிக்கிறோம். எபிரேய 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இது போன்ற பாவத்தின் வல்லமையினால் நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோமா? இப்படியாக பாவத்தின் வல்லமை நாம் பிடிக்கப்பட்டிருக்கும் போது நாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய ஜபத்தை கேட்க முடியாது, அவர் இறங்க முடியாது, நமக்கு உத்தரவு அருள செய்ய முடியாது. நம் எப்போதும் போல ஜெபித்து கொண்டே இருப்போம். நம்முடைய ஜப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகாது. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தடையாக காணப்படும். நாம் பலவிதமான சோர்வுக்கு மத்தியில் காணப்படுவோம். நாம் எத்தனை காலமாக ஜெபிக்கிறோம், ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜபத்துக்கு பதில் தரவில்லை என்று சொல்லி. அதனால் அந்த நாளில் கூட நம்ம முழுவதுமாக தாழ்த்தி ஆண்டவர் கரத்தில் ஒப்புவித்து, ஆண்டவரே மறைவான துணிகரமான பாவத்திற்கு என்னை விடுவியும், நான் அறியாமல் செய்கிற பாவங்களுக்கு என்னை விடுவியும், தேவனுக்கு எதிராக செய்கிற பாவங்களுக்கு விடுவியும், துணிகரமாக செய்கிற பாவங்களுக்கெல்லாம் விடுவியும். இது போன்ற பாவத்தின் வல்லமை எனக்குள் காணப்பட்டால் அதையெல்லாம் கண்டுகொள்ள, அந்த பாவத்தின் வல்லமை விடுதலை பெற்றுக்கொள்ள, உம்முடைய பிள்ளையாக ஜீவிக்க, உமக்கு பிரியமான ஜீவியம் செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணுமே என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு உதவி செய்வார். அது போன்ற பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவித்து சரியான பாதையில் நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அடுத்தபடியாக ஜபத்தை நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? பாவத்தின் வல்லமையில் கட்டப்பட்டு காணப்படுகிற ஒரு காரியங்களும் உண்டு. அடுத்தபடியாக ஜெபிக்க வேண்டிய விதங்கள் அநேகருக்கு தெரியாது, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. அநேகர் எப்போதும் வேண்டுதலாகவே சொல்லி கொண்டிருப்பார்கள். நாம் ஜெபிக்கும் போது துதியோடு, சோதரத்தோடு, வேண்டுதலோடு, விண்ணப்பத்தோடு, பாடலோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை பாடி மையப்படுத்த வேண்டும், வேண்டுதல் செய்து விண்ணப்பம் செய்து மையப்படுத்த வேண்டும். இப்படியெல்லாம் நாம் காணப்படும் போது நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாகவே கேட்பார். இதனால கூட நம்ம எப்படி ஜெபத்தை ஏறெடுக்கிறோம்? நாம் ஜெபத்தை ஏறெடுக்கும் போது வேண்டுதலோடு, விண்ணப்பத்தோடு, கண்ணீரோடு, மன்றாடி சொல்லப்பட்டிருக்கு, கெஞ்சி பெருமூச்சு விட்டு ஆவிக்குள்ளாகி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ இந்த நாட்கள் கூட இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்குள் காணப்படுகிறதா? ஆவிக்குள்ளாகி ஜெபிக்கிறோமா? கெஞ்சி ஜெபிக்கிறோமா? கண்ணீரோடு ஜெபிக்கிறோமா? நொறுங்குண்ட இதயத்தோடு ஜெபிக்கிறோமா? யாக்கோபு பாருங்கள், அங்கே போராடினார். நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லி, அதான் மன்றாடி போராடி ஜெபிக்கிறது, வேண்டுதலோடு ஜெபிக்கிறது. இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்குள் காணப்படுகிறதா என்பதை இந்த நாளில் கூட நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த அனுபவங்களால் நிறைந்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். நிச்சயமாக நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொண்டு நாம் எந்த காரியத்தில் ஆண்டவரத்தில் ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தில் ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிதான மாற்றத்தை கட்டளையிடுவார். இந்த நாளில் கூட எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ எப்படி காணப்படுகிறாய்? ஆண்டவரிடத்தில் எப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறாய்? ஆண்டவருடைய ஜெபத்துக்கு பதில் தர முடியாமல் காணப்படுகிற காரியங்கள் என்ன என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? அதையெல்லாம் அறிந்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கு நிச்சயமாக தேவன் பதில் தந்து நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு சரியான பாதையில் நடத்துவார். அப்படியாக நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவோம்? நம்ம ஜெபத்துக்கெல்லாம் பதில் தருவார். பாருங்கள், அந்த அப்படி அதுக்கு கீழே வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார் 10ஆவது வசனத்தில், என் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி. இப்படி சங்கீதக்காரன் அறிக்கை செய்ய காரணம் என்ன? அவர் தேவனிடத்தில் தேவனையே சார்ந்திருந்தார். அதுபோல் அந்த ஆட்கள் அநேகர் ஜெபிப்பார்கள், ஆனால் தேவனை சார்ந்திருக்க மாட்டாங்க. தங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்திருப்பாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க? தேவனை சார்ந்திருந்து ஜெபிக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஆட்கள் கூட நாம் தேவனை சார்ந்திருந்து ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், அந்த சங்கீதக்காரன் பாருங்கள், அவங்க அப்பா அம்மா அவருக்கு இல்லாமல் இருந்தார். அவர் அப்பா இருந்தார், அம்மா பற்றி எழுதவில்லை, ஆனால் அப்பா இருந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? என்ன சொல்கிறார் பாருங்க, தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் என்று சொல்லி 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, எந்த சூழ்நிலை காணப்பட்டாலும் உலகம் உனக்கு செய்ய முடியாததே, ஒரு தாயோ தகப்பனோ செய்ய முடியாதே, தேவன் நிச்சயமாக உனக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். உன்னை நடத்துகிற பாதையில் உன்னை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார், உன்னை மேன்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனால் அந்த நாளில் கூட நாம் ஊக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து வேண்டுதல் செய்வோம். அப்போ தேவனுக்கு நம்மோடு கூட வந்து நம்மை ஆசீர்வதிக்கும், மேன்மைப்படுத்தும், உயர்த்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அந்த நாளில் கூட நம்ம முழுவதுமாக தாழ்த்துவோம், தேவனுடைய கரத்தை ஒப்படைப்போம். தேவனுடைய கரை நம்மோடு நம்மை ஆசீர்வதிக்கிற கரமாக இருக்கிறது. இப்படியாக நாம் கூட ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை
நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும்போது, சார்ந்திருந்து ஜெபிக்கும்போது, வேண்டுதலோடு ஜெபிக்கும்போது, மன்றாடி ஜெபிக்கும்போது, கண்ணீரோடு ஜெபிக்கும்போது, நொறுங்குண்ட இதயத்தோடு ஜெபிக்கும்போது, மனதுருகி ஜெபிக்கும்போது, தீங்கு நாள் என்ன பண்ணுவார் அவர்? தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார். அப்போ இந்த நாட்கள் கூட ஆண்டவர் கண்மலையின் மேல் நம்மை உயர்த்த விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, முன்னே ஆண்டவர் கண்மலையின் மேல் உயர்த்தி வைக்க விரும்புகிறார். அவர் ஆசைப்படுகிறார். இந்த வேலையில் கூட நாம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்து, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜபஜீவியம் நமக்குள்ளே காணப்படுமானால், நாம் அவரை சார்ந்திருந்து ஜெபிப்போமானால், நிச்சயமாகவே தேவனுடைய கரை நம்மோடு கூட நம்மை உயர்த்தும், நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மை மேன்மைப்படுத்தும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்கி போடும். இந்த வேலை கூட நாம் கூட சொல்லுவோம், ஆண்டவரே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டுமே, எனக்கு இறங்க வேண்டுமே, எனக்கு உத்தரவு அருளை செய்ய வேண்டுமே என்று சொல்லி நாம் கூட நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். அப்போ நிச்சயமாகவே ஆண்டோட கரை நம்மோடு கூட நம்மை உயர்த்தும், நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மை மேன்மைப்படுத்தும், நம்மை பலப்படுத்தும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளும் மாறி போகும். நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள கடந்து போய்கொண்டே இருப்போம். அதை எந்த ஒரு சத்துரு வல்லமையும் தடை செய்ய முடியாது. நாம் தேவனோடு அப்போ சார்ந்திருந்து தேவனுக்கு இஷ்டமானது செய்து, தேவனுக்கு கனி கொடுத்து, தேவனுடைய நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதியுள்ளவர்களாக தேவன் நம்மை மாற்றிக்கொண்டே இருப்பார். அதனால் அந்த வேலை கூட நம்ம முழுவதுமாக தாழ்த்து ஆண்டவர் கருத்தில் தந்து, ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன், உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறேன், உங்களோட வார்த்தையின்படி எல்லாம் செய்ய, நமக்கு பிரியமான ஒரு ஜெபஜீவி எனக்குள் காணப்பட எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லுவோம். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார், நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கிருபையும் சிநேகமும் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல கூட நீ எங்களுக்கு தந்த நல்ல வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை பிரகாரம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்கள் நன்மையினால் நிரப்புங்க. அப்பா, நீர் உடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு இறங்கி உத்தரவு அருளுகிற தேவனாக இருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. சோத்திரம். இந்த வசனத்தை கேட்குற உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜீவிதத்தில் காணப்படுகிற எல்லா பாவத்து சுபாவத்திலிருந்து விடுவித்து, வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு நறுங்குண்ட இருதயத்தோடு மன்றாடி கெஞ்சி ஆண்டவரே ஜெபிக்கத்தக்கதாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஜபாபித்தாங்க. உங்களை சார்ந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபித்து தாங்க. அந்த சங்கீதக்காரனை போல தாயும் தகப்பனு கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் என்று சொல்லி உண்மையை சார்ந்து ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை தாங்க. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்கள் நன்மையால் நிரப்புங்க, கண்மலையின் மேல் உயர்த்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ரத்த கோட்டைகள் அக்கனி கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. கனமாய்மை செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.